மேடம், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் இருக்கக்கூடிய இந்த இன்டெகிரேட்டட் ஹெல்த் டேட்டா எடுக்கிறாங்கல்ல மேம், அதனுடைய ரிப்போர்ட்டை தான் பார்லிமெண்ட்டில் இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. சார் சொல்லுது அனிமல் வெல்ஃபேர் போர்டோட ரிப்போர்ட் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. மொத்தமாகவே இந்த நாட்டில் வந்து எல்லா வகையான சுகாதாரத்துக்கும் சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து அரசாங்கம் அலோகேட் பண்ணுற ஃபண்டு ஒரு 86,000 கோடி தான் பண்ணுறாங்க. இப்போ சார் சொல்கிற கணக்கு வந்து போட்டால் ஒரு நாய்க்கு தலைக்கு 500 மேனி போட்டால் பல கோடி வருது. ஒவ்வொரு கணக்கு சொல்கிறாரு. அனிமல் ஹஸ்பண்டரி போர்டு தனியாக இதுக்கு ஏதாவது ஃபண்டு கொடுக்குறாங்களா? இந்த தெருநாய் கடித்து வரக்கூடியவர்களுக்கு ஊசி போடுறதுக்கான அந்த இதில் ஏதாவது மினிஸ்ட்ரியினுடைய கொலாபரேஷன் இருக்கா மேம், இல்லை ஹெல்த் மினிஸ்ட்ரி மட்டும்தானா? சார் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் முடிவெடுத்தாதானே அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுறதை பற்றி வருவோம். ஓகே, பிரச்சனையே முதல் கோணல் முற்றிலும் கோணல். இப்போ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி சொன்னீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி ரொம்ப இது பண்ண வேணாம். இந்த பாலும் பாஜக அரசு எத்தனை பேர் பட்டினி சாவுலேருந்து எல்லாத்துலேயும் ஏகப்பட்ட பிலோ ஹங்கர் இண்டெக்ஸ் இங்கே ஒரு மாதிரி இருக்கும், ஜெண்டர் இண்டெக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். இவங்க தனியாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. பாராளுமன்றத்திலே சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் கொரோனா டைமில் மைக்ரெண்ட் லேபர்ஸ் எத்தனை பேர் செத்து போனாங்க கணக்கு கிடையாது, டாக்டர்ஸ் எத்தனை பேர் செத்து போனாங்க கணக்கு கிடையாதுன்னு சொல்கிறவங்க. ஸோ புள்ளி வரத்தை பொறுத்த வரைக்கும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கே தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ நாய்க்கடி கேள்விப்பட்டோம், 5 வருஷமாக எவ்வளோ கேள்விப்படுறோம், 2 வருஷமாக எவ்வளோ கேள்விப்படுறோம். நாய்க்கடி கேள்விப்படுறது, நாய்க்கடினால் ஏற்படுகின்ற இறப்புகளை கேள்விப்படுறது எல்லாமே அதிகரித்து வருகிறது. அங்கங்கே குழந்தைங்க வந்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க, நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொவோக் ஆகாது. இப்போ சாதாரணமாக ஒரு நாய் இருக்குது, அந்த நாயை போயிட்டு வாழை பிடிச்சி இழுக்கிறது, இல்லை அது மேலே வந்துட்டு நாயில் அவருடைய வாலில் வந்துட்டு பட்டாசு கொளுத்துறது, அந்த மாதிரி எதாவது பண்ணி ப்ரொவோக் பண்ணி அது கடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ சும்மாவே கடிக்குது. அப்போ வெறிநாய் தான் வந்துட்டு சும்மாவே கடிக்கும். அது ஆல்ரெடி அதுக்கு டிசீஸ்டு இருக்குது, அது கடிக்குங்கிறது ஒன்று. வெறிநாய் இல்லாத நாயும் அதிகமாக கடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை 2.8 lakhs வந்து கடிச்சிருக்கு. 18 தான் வந்து கடந்த 6 மாதத்தில் ரேபிஸ்னால் இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரேபிஸ் இல்லாத வெறிநாய் கடியும் ரேபிஸ் இல்லாத நாய்க்கடியும் இருக்குது. ரேபிஸ் இதுக்கு வந்து தடுப்பூசி போட்டு காப்பாற்றப்பட்டதும் இருக்குது. ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சும்மா கூகுளில் பாருங்கள், இன்டர்நெட்டில் பாருங்கள். சார் சொன்ன மாதிரி ரேபிஸ்னால டெத்து அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து மிக மிக கொடுமை. அதுக்கு டொப்புன்னு செத்தே போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது அப்படியே நாய் எச்சிலாம் ஊறி தண்ணியை பார்த்து அப்படியே இதுவாகி காற்று ஃபேன் காற்று வந்துன்னா கூட அப்படியே ஏர் ஹங்கராகி ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அது ஒரு கொடுமை. அதை விட கொடுமை என்னென்னா, அது ஈஸியாக மற்றவங்களுக்கு பரவிடும். அவங்களோட காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் வந்துடும். ஓ, அப்படியா மேம்? ஆமாம். இதில் என்ன ஒரு முக்கியமான அந்த அவங்களோட எச்சி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதனால் அப்போ ஒரு கூண்டு மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த பேஷண்ட்டை. நான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கேன். யூஜியில் நான் நிறைய ரேபிஸ் டெத் அப்போ பார்த்துருக்கேன். பல வருஷங்கள் பார்க்கல, பல பேட்சஸ் பார்க்கல. இப்போ வந்து திருப்பியும் ரேபிட் டெத்து வந்து பார்க்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ இதில் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான, இந்த மாதிரி ரேபிஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. 100% டெத்து ஆகிடுங்க. முக்கியமான விஷயம் வந்து 100% டெத்து. இதுக்கு வந்து நிறைய அதுக்கு ஒரு மெக்கானிசம் கால சொல்கிறேன் நான். ஸோ இதில் வந்து ஒரு 100 ரேபிஸ்னால 100% டெத் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால 10 days to 10 months ஒரு இருக்குது. பட் சீக்கிரமாக டெத்தாக தான் அதிகம், ரொம்ப நாள்லாம் கிடையாது. நம்ம சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம். அந்த கடிச்ச நாயை கட்டி போடு 14 நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணணும், அது நாய் செத்து போச்சுன்னா அப்படின்னா நம்ம நிறைய ஜோக் பார்த்துருப்போம். அது எல்லாமே அதில் ஒரு அறிவியல் பூர்வமான கருத்துக்களை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வெறிநாய் கடி ரேபிஸ்னு நோய் வந்ததுன்னா 100% டெத்து. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து தடுப்பூசி இருக்கானா இருக்குது. தடுப்பூசியில் நமக்கு இம்யூனோகுளோபுலின் இருக்குது, இந்த வேக்சினேஷன் ரெண்டுமே இருக்குது. ஆனால் இது வந்து நான் போய் போட்டுக்கிட்டால் தானே சரியாகும். பல நேரங்களில் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அது வீட்டு நாய் தான், நல்ல நாய், இப்போ தான் குட்டி போச்சு, தெரிஞ்ச நாய், அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அந்த நாய் வந்துட்டு சும்மா தான் கடிச்சிது, அது ஒன்றும் பெருசாக இல்லை, ரத்தம் வரல, பல்லு படலை, இது மாதிரி பல்வேறு காரணங்களை சொல்லி அவங்க வந்து அதை புறக்கணிச்சிடுவாங்க. அப்போ தடுப்பூசி வந்து சரியான தடுப்பூசி வந்து அறிவியல் பூர்வமான தடுப்பூசி நன்றாக நோயை தடுக்கக்கூடிய இஃபெக்டிவான இருந்தாலும் வேக்சின் இருந்தாலும் அதை போடலைன்னா அது யூஸ் இல்லை. அது ஒன்று. போடணும்னு தெரிகிற விழிப்புணர்வு இல்லை. அது சமய நேரத்தில் சரியான நேரத்தில் போகணும். ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து போய் போட்டு பிரயோஜனமே இல்லை. அப்புறம் அங்கே போய் நிற்கும் பொழுது அந்த தடுப்பூசி இருக்கணும். தடுப்பூசி வந்து அந்த கேட்டகரின்னு சொல்லுவாங்க. காலில் கடிச்சா ஒரு டோஸு, கையில் கடிச்சா ஒரு டோஸு, மூஞ்சியில் முகத்தில் கடிச்சா ஒரு டோஸு, அப்படியே ரத்தம் சதையெல்லாம் பிடிச்சி வெளியில் வந்துன்னா லைட்டாக பட்டுதுன்னா ஒரு டோஸ் இருக்குது. அது பாடி வெயிட்டு கேல்குலேஷன் அந்த இதுக்கு தகுந்த புண்ணுக்கு தகுந்த மாதிரி கேல்குலேஷன் போட்டு கொடுக்கணும். இந்த நாலேஜ் வந்து அந்த அங்கே கொடுக்குற டாக்டர்ஸுக்கு அந்த ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து இன்ஜெக்ஷனும் இருக்கணும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிராமத்தில், ஈவன் சென்னையில் கூட பல இடங்களில் முதல்ல வர 10 பேருக்கு தான் தடுப்பூசி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே போய் படுத்துட்டு இருப்பாங்க.
ஏன்னா அந்த ஊசி போட்டுக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா வெளியில் ப்ரைவேட்டில் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ ப்ரைவேட்டில் வந்து நாய்க்கடி பேஷண்ட்டுன்னு தெரிஞ்சு ரேபிஸ் பேஷண்ட்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதெல்லாம் நடைமுறை சாத்தியமும் இல்லை, பண்ணுறதும் இல்லை. கவர்மெண்ட்டில் தான் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நாய்க்கடியை தவிர்க்கணும் அல்லது நாயோட எண்ணிக்கையை தவிர்க்கணும் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம கவனம் செலுத்துகிறோமானா இல்லை. சார் சொன்ன மாதிரி வந்து எலிமினேஷன் ஆஃப் டாக்ஸ் தான் தி பெஸ்ட் சொல்யூஷன். இவங்க என்ன நினைக்கிறாங்க, பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அரசாங்கத்துக்கும் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் நாய்க்கடிக்கா நாங்கள் இத்தனை நாய்க்கு வந்து கருத்தடை பண்ணியிருக்கோம், இதான் ஆன்சர்ன்ற மாதிரி. அதுக்கு அது ஆன்சரே கிடையாது, அது ஒரு சொல்யூஷனே கிடையாது. ஆனால் வந்து பேருக்கு நாங்கள் ஒன்று சொல்கிறோம், தி ஆக்ஷன் ஹஸ் பின் டேக்கன். ஆனால் அதுக்கு என்ன ஆக்ஷன் தேவையோ அந்த ஆக்ஷன் பண்ணணும்ல. அதை பண்ணாமல் நான் சும்மா ஆக்ஷன் எடுத்துட்டேன்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. இப்போ இன்னும் மக்களுக்கு வந்து நிறைய நம்மளோட ரிலேட் ஆகும். சாதாரணமாக இப்போ நான் கூட வந்துட்டு போய் எங்கள் வீட்டு வாசல் சும்மா ரோட்லலாம் சாதாரண நடந்து தான் போவோம், பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து போவோம், ட்ரெயின் ஓட்டு. இப்போ நடக்கவே முடியல. ஏன்னா வந்துட்டு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர் 200 மீட்டருக்கு கூட நமக்கு நாய் பிரச்சனை இருக்குது. சமீபத்தில் கூட நீங்கள் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு, ஒரு அம்மா வந்து 150 மீட்டருக்காக போனாங்கன்னா. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. இந்த பிரச்சனை வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் இல்லை. இப்போ சமீப காலங்களில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. தெருநாய்களுக்கு வெறிநோய் படிப்பது என்பது அதிகரித்திருக்கிறது, கடிக்கிறது அதிகரித்திருக்கிறது, இறப்பு அதிகரித்திருக்கிறது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ஏன் எடுக்கப்படலைன்னா இந்த ப்ளூ கிராஸ் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க அனிமலோட ரைட்டு தான். அப்படி பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் நீங்கள் வந்து உங்களோட ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் எவ்வளோ பண்ணீங்க. கொரோனா டயத்தில் எவ்வளோ பெரிய உரிமை மீறல் நடந்து, வேறு வழியே கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அந்த தெருவே அடைச்சோம், நீங்கள் உள்ளே தான் இருக்கணும், டெத் ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு லைன் ஆஃப் டிமார்கேஷன் தேவைப்படுது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் காட்டுலையும் காடு சார்ந்த இடங்களில் மட்டும் வந்துட்டு யானைக்கு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் இப்போ வீட்லேயும் ரோட்லேயும் இந்த பிரச்சனை வருகிறது என்றால் சரியான முடிவு எடுக்க வேண்டும். இப்போ உதாரணம் சொல்லுங்கள், ஏவியன் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க, பறவை காய்ச்சல். அப்போ வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பறவைகளை அப்படியே கொலை பண்ணுவாங்க. ஆக வந்து எல்லா உயிரும் உயிர் தானே. அப்போ அது மட்டும் இல்லை நீங்கள் 1 லட்சம் பறவையை கொல்லாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த வைரஸ் பரவுனுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நோயை பொறுத்து தான் பண்ணணும், பிரச்சனையை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் இருக்கணும். அப்போ இதை முழுமையாக அறிவியல் பூர்வமாக இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கணும். எல்லா தீர்வையும் நம்ம செய்யணும். அதை செய்யும் பொழுது ஹொலிஸ்டிக்காக செய்யணும். அப்போ ஒரு ஹெசிடென்ட்டாக இப்போ வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கலாம், அந்த இடத்துல வந்து நிறைய வந்து குப்பை தொட்டி இருக்குது, குப்பை தொட்டியில் நிறைய உணவுப் பொருள் போடுறாங்க, அங்கே நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அப்படி பீஸ் மீலாக வந்து நம்ம பண்ண வேலை நடக்காது. ஒரு ஊர், ஒரு ஏரியா, அந்த நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி, அதுக்கு எல்லாமே இதெல்லாம் பிரச்சனை, இந்த இடத்துல இந்த பிரச்சனை, அந்த இடத்துல அந்த பிரச்சனை, ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக எடுக்கணும். அந்த நேரத்தில் வந்து வெறும் கருத்தடை மட்டுமே சரியாக வராதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நாய் கடிக்கணும் கூட அவசியம் இல்லை, அந்த நாயோட எச்சில் அப்படியே ட்ரிபிள் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய வைரஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்மளை நக்குது, சும்மா பாசமாக தடவுனா கூட இந்த இடத்துல புண்ணு இருந்ததுன்னா, எனக்கு ஏதோ சாதாரண புண்ணு இருக்குது, இப்போ நான் காயெல்லாம் கட் பண்ணுறேன்னா சும்மா கேஷுவலாக இருக்கும், கட்ஸ் இருந்ததுன்னா அந்த இது படிச்சுனா கூட போகும். ஸோ ஈஸியாக அது பரவக்கூடிய விஷயம், ரொம்ப ரொம்ப கேஷுவலாக வந்து பரவக்கூடிய விஷயம். இந்த நேரத்தில் இதெல்லாம் சும்மா ஓவர் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லை, நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது. இதை நம்ம வந்து உடனடியாக சரி செய்யணும். எல்லாம் கொஞ்சம் எக்ஸாகரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து இட்ஸ் டைம் டு ஆக்ட். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணா செத்து போகலாம், எந்த தப்புமே பண்ணாம ரோட்ல நடந்ததுக்காக சாகணும்னா அரசாங்கம் வந்து வாட் இஸ் தி சேஃப்டி இன் தி பப்ளிக் ஸ்பேஸ். ஓகே ஓகே ஓகே